அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவா எந்த ஒரு மொழின்னு எடுத்துட்டாலும் சரி, தமிழா இருந்தாலும் சரி, அடிப்படையிலே பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல் என்பது இருக்கும். இந்த பெயர் சொல்லுக்கு இஸ்முனோ, வினை சொல்லுக்கு ஃபியல்னோ, ஹர்ஃப்னோ சொல்லுவாங்க. இந்த வினை சொல்ல அரபியர்கள் பல விதமா பிரிக்கிறாங்க. அந்த வினை சொல்ல ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு சுலாசினோ, இன்னொன்னு ருபாயினோ பிரிக்கிறாங்க. சுலாசி மூன்று எழுத்தை சார்ந்த சுலாசினோ நன்னான் சொல்லுவாங்க. இந்த சுலாசிய ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. முஜர்ரது, மஸீது. முஜர்ரதுனா அடிப்படையிலே மூன்று எழுத்து தான் இருக்கும். மஸீது ஃபீஹினா அடிப்படையிலே இல்லாம ஒரு எழுத்தோ அல்லது ரெண்டு எழுத்தோ அல்லது மூன்று எழுத்தோ அதிகரிக்கும். இந்த முஜர்ரதை ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. இந்த முஜர்ரதை எதை கவனிச்சு பிரிக்கிறாங்கன்னா புழக்கத்தை கவனிச்சு பிரிக்கிறாங்க. இந்த புழக்கத்தை கவனிச்சு புழக்கத்துல எது அதிகமா இருக்கோ அதுக்கு முத்தரீதனும், புழக்கத்துல எது கம்மியா இருக்கோ அதுக்கு ஷாதுனும் ஷாதுனும். இந்த முத்தரீதுல மொத்தம் 5 பாப் இருக்கு. இது 5க்கும் உதாரணம் சொல்றாங்க. அடுத்தது ஷாத். இந்த ஷாத்ல மொத்தம் 3 பாப் இருக்கு. இந்த மூணுத்துக்கும் உதாரணம் சொல்றாங்க. ஹசிப யாசிபு, ஃபதில யஃதுலு, கெவுத யக்வதுன்னு சொல்றாங்க. அடுத்தது மஸீது ஃபீ. இந்த மஸீது 3 வகையா பிரிக்கிறாங்க. ஒரு எழுத்து அதிகரிக்கக்கூடியது முதலாவது வகையாகவும், 2 எழுத்து அதிகரிக்கக்கூடியது 2வது வகையாகவும், 3 எழுத்து அதிகரிக்கக்கூடியது 3வது வகையாகவும் பிரிக்கிறாங்க. இந்த ஒரு எழுத்து அதிகரிக்கக்கூடிய மொத்தம் 3 பாப் இருக்கு. அஃஅல, இஃஅல் பாப், ஃபஅல தஃபீல், ஃபஅல முஃஅலத்துன் வ ஃபிஆலுன். இது 3 அக்ரம. அடுத்தது 2 எழுத்து அதிகரிக்கக்கூடியது. இந்த 2 எழுத்து தஃஅல, ஃபஅல தஃஅல், இஃப்தஅல இஃப்திஆல், இன்ஃபஅல இஃப்அல. இது 5க்கு உதாரணம் சொல்றாங்க. தஅல்லம, ததாரக, இஹ்தமல, இஹ்மர்ரா. அடுத்தது 3 எழுத்து அதிகரிக்கக்கூடியது. இந்த 3 எழுத்து அதிகரிக்கக்கூடியதுல மொத்தம் 4 பாப் இருக்கு. இஸ்தஃஅல, இஸ்திஃபால், இஃஅவல, இஃபிஆல், இஃஅல, இஃஇலால், இஃஅவல, இஃஅவால். இந்த 4த்துக்கும் நான் உதாரணம் சொல்றாங்க. இஸ்தக்ரம, இஹ்ஷௌஷன, இஹ்மாரா, இஸ்லவ. அடுத்தது ருபாய், நன்னான்கு எழுத்தை சார்ந்தது. இந்த நன்னான்கு எழுத்தை சார்ந்ததுக்கும் 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு முஜர்ரது. இந்த முஜர்ரது அடிப்படை 4 எழுத்து இருக்கும், அதோட அதிகரிக்காது. இதுக்கு முஜர்ரதுனோ அடிப்படையில 4 எழுத்தோட ஒரு 2 எழுத்து அதுக்கு மஸீது ஃபீனோ. ஒரே ஒரு பாப் தான் இருக்கு. அதுக்கு உதாரணம். அடுத்தது ருபாய் மஸீது ஃபீ. இந்த ருபாய் மஸீது ஃபீல 2 வகை இருக்கு. ஒரு எழுத்து அதிகரிக்க முதலாவது வகையாகவும், 2 எழுத்து அதிகரிக்கக்கூடியது 2வது வகையாகவும் பிரிக்கிறாங்க. ஒரு எழுத்து அதிகரிக்க இதோட உதாரணம் ததஹரத், தஹருஜ். அடுத்தது 2 எழுத்து அதிகரிக்கக்கூடியதுல 2 வகை இருக்கு. இஃப் அன்லல, இஃப் அலல்ல. இது 2த்துக்கு உதாரணம் சொல்றாங்க. ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.